அது நீங்க கேட்கிற கேள்வியே தப்பு. அது எப்படின்னா 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU தான் வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வரல. இப்போ இதே தான் திமுக ஆட்சியில அவங்க சொன்னாங்க 12,16,000 கோடி முதலீடு வந்து விட்டது என்று அப்போதைய நிதி அமைச்சரும் சரி தொழில்துறை அமைச்சரும் பல முறை சொல்லி அப்புறம் நாங்க ஒரு புத்தகமே வெளியிட்டோம். பொய் முதலீடு புத்தகம் வெளியிட்டோம். அந்த புத்தகத்தில் பார்த்தா 12,16,000 கோடி MOU தான் சைன் பண்ணிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ வந்துச்சுன்னா 98,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 9% தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்போ நாங்க புக் போட்டப்போ 5 இயர்ஸ்ல. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 11-12% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்புறம் அந்த 5 ஆண்டு காலம் முடியறதுக்குள்ள. அதனால இப்ப வரது வந்து ஒன்லி MOUs தான். இன்வெஸ்டார் மீட்டிங்ல எவ்வளவு MOUs தான் வந்திருக்கு. அது எவ்வளவு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்னு போக தான் தெரியும். அதுல இதுவே வந்து இது எல்லாமே டிஎம்கே பீரியட்ல போட்ட இனிஷியேட் அப்படின்னு TRV ராஜா சொல்லியிருக்காரு. இவங்க எதுவுமே இனிஷியேட் பண்ணலன்னு அவரு கிளைம் பண்ணிருக்காரு. இல்ல அது ஒரு அரசு கவர்மெண்ட் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அதனால யார் இப்போ டிஎம்கே காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிமுக போட்ட அடித்தளம் சொல்லலாம். எப்படி வேணா பேசிட்டு போலாம். ஆனா வருது இல்ல, வரணும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்டா வரணும். ஏன்னா டிஎம்கே காலத்தில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் வந்து ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், மகாராஷ்டிராவுக்கு போயிடுச்சு. ஏன்னா இங்க கரப்ஷன் அதிகமாக கட்டுமானங்கள் இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால அவங்க எல்லாமே அங்க போயிட்டாங்க. நிறைய பேர் அங்க போயிட்டாங்க. அவங்க எல்லாம் திருப்பி கூட்டிட்டு வரணும். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா போதாது, வேலை வாய்ப்பு உருவாகணும். வேலை வாய்ப்பு வந்தா போதாது, உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும். அதற்கு சட்டத்தை தாவைக்க அரசு கொண்டு வரணும். என்ன சட்டம்னா, தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளுக்கு வேலை வாய்ப்பில் 80 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். இந்த சட்டம் ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, மகாராஷ்டிரா, ஹரியானாவில் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இது கொண்டு வந்தாலும் இது டிவிகே உடைய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. இது சட்டம் கொண்டு வரதுல எந்த தப்பும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல வந்து நிதி ஆதாரமும் தேவைப்படாது, பினான்சியல் எதுவுமே கிடையாது, லாஸ்னா இல்ல. சட்டம் கொண்டு வாங்க, வேலை வாய்ப்பு இன்னும் தானே உருவாக போகுது.